ஓகே ஓடிவா. இல்லை இப்போ எறா பார்ப்போம். பத்தியா பபுலு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. என்ன சாணியை முடிச்சிட்டானா? உக்காருங்க. என்ன ஆர்த்தி கீர்த்தி எடுக்கணுமா? ஹாய் சொல்லு. இப்போ அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணி போயவே வேணும்தான். எது பண்ணா கேமரா ஆன் பண்ணாதே பேச்சு முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். என்னத்துக்கு அப்ப எப்பதான் கத்துக்கிறீங்க? ஒரு யூடியூபரா மாறணும்னாக்க இதெல்லாம் வரணும்பா. இல்ல நானே 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். சன்ரைஸ் இதுதான். எவ்வளோ 20 வருஷத்துக்கு அப்புறம் என் சின்ன வயசுல வந்து வாட்டி சன்ரைஸ் இதெல்லாம் போடலையா? அப்ப காசு தாங்கிக்கிறது. இல்ல 7 மணிக்கு அப்படியே உனக்கு போன் பண்ண காத்தால மழைதையா வரும். ஏய் சந்தியாக்கு போன் பண்ணு. பண்ண பொண்டாட்டிக்கு போன் பண்ணு. சந்தியா நம்பர் இல்ல. டாடி வாடா வெளியே. அது சந்தியா தானே? இல்ல டாடி. ஓ இதெல்லாம் நல்லா பேசு. இவ்வளவு பேச்சு பேசாம பத்தியா? சந்தியா வாங்க. ஐயோ என்ன ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. கால் போய் தரையில வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவான். என்ன இது அது பாத்துச்சுன்னா என்ன ஆகுறது? தூக்க மாட்டேங்கிறியா? போட்டோ ஷூட் கூட இல்ல. போட்டோ ஷூட்னாலே ஒரே ஜாலிடும். ஓகே ஓகே இதுதான் லாஸ்டா அங்க போயிருந்து. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலையே வைக்கல. இல்ல நாங்க நம்ம 2 பேரும் மேல வந்து வெயில்ல நின்னுக்கிறோம். இவன் அந்த 3 பேரை கூட்டிட்டு போயிட்டுக்கிறான். வாங்க பொறி வாங்கி தரான்ட்டு. நீ தானே சொன்ன பாத்துக்கையா பாத்துக்கோங்க பொண்ணு. ஐயோ அப்படி இல்லையா? நீ என்ன சொன்ன? இம்ப்ரெஸ் பண்ணு எனக்கு தாண்டா பொண்ணுன்ற மாதிரி. நீ என்ன சொன்ன? திடீர்னு பார்த்தா ஆளே காணோம். காடியா இது? சரி 4 பேரை காணுங்க. எங்க போயிட்டாங்க? அங்கத்துல இருந்து கை போட்டு கூட்டிட்டு வந்து இதுதான் என்னுடைய பேரு. என்ன சொன்ன? காடு. சரி ஆமா காடு ஓகேதான். என்ன கேக்குறானோ வாங்கி கொடு. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையா? இந்த வெயிட் பண்றாரு இல்ல பாவையா காத்தால காது. என்ன மச்சு நின்னுங்கண்ணா 6 மணி. One eternity later. Hey guys, welcome to Amuji channel. இது என்னோட சேனல்யா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எது உன்னோட சேனல்ல? உன் சேனல் நீ கிளீனா ப்ரோமோட் பண்ணிக்கிற. கடமையில இருந்து இந்த டெலக்ஸ் பாண்டியர் என்னைக்குமே தவற மாட்டா சார். இல்ல இல்ல மனசுல என்ன ஏதோ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். அந்த ட்ரிப் எல்லாம் இதேதான். 5 வருஷமா சொல்லிருங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இதாயிடணும், பிலிம் ஸ்டார் ஆயிடணும், சிஎம் ஆயிடணும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடணும். அதானே உலக வழக்கம் அப்படின்ட்டு அவனா மனப்பாடம் பண்ணினுங்கிறான். அப்படி இப்படி கூட படுத்து இந்த ஸ்டேஜ் கூட்டு வந்து விட்டுக்கிறோம். வீடியோ கூட எடுத்திருக்கிறேன்னு. ஏய் அதெல்லாம் இதுல அப்லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வீடியோ இல்ல. அதுக்கெல்லாம் வேற சைட் இருக்குது. அதுல மில்லியன்ஸ் கணக்குல வருமே அவனுக்கு. புரிஞ்சிச்சடா.
சன்ரைஸ் டேய் நம்ம வாழ்க்கையில சன்ரைஸ் பார்க்க முடியாதோ? எப்பவுமே இல்ல. எப்பவுமே எனக்கும் சன்ரைஸ்க்கும் செட்டே ஆகுதுலப்பா. பாத்தியா கபில் vlogs பண்றாங்க போல. என்ன சிக்னல் போட்டுவா தள்ளினே போயிடுங்க. டேய் டேய் எடுக்கட்டும். மூதேவி என் போனு சொல்லினே இருக்கிறேன். நீ கோப்ரோ ஸ்டாண்ட் வாங்கணும் ஜி. அறுக்க மாட்டாதவன் இடுப்பை சுத்தி 52 கருக்கர் வாங்குற மாதிரி முன்னாடி கோப்ரோ வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி வச்சுட்டா புற தெரியும் கண்ணு. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை. இத தூக்கி இங்க வச்சிட்டீங்க. எனக்கு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. பார்வை பறிபோய் விட்டதே. புதுசு பாஸ் அப்படிதான் ஒன்னொன்னா கத்துக்கின்னு. எனக்கு கண்ணே தெரியல. எப்பறம் ஓட்டுறது? ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். அது அங்க வைக்கீங்கன்னா எப்படி உன் ஃபேஸ் தெரியும் கேமரால? என்ன எடுக்குது ரோடு அப்படியே இங்க வைக்கிற அங்க வைக்கலாம்ல. இப்பதான் நீங்க கேமராவே கத்துக்கிறீங்க. சொல்லியா பப்ளு எங்க போறோம்னு சொல்லு மக்களுக்கு. நாங்க நந்தி ஹில்ஸ் போறோம். வாயை பாரு. அங்க பார்த்து சொல்லு. நந்தி டேய், ஹில்ஸ் போறோம். நீ சென்டர்ல வர சன்ரைஸ் பார்க்கலான்னு போறோம். இன்னும் விடிஞ்சிடுச்சு இங்கேயே. காத்தால 4 மணிக்கு கிளம்பணும். தலைவாசல் எங்க இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் பாஸ் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க போயிருக்கிறோம்? இப்பதான் சொன்னேன். ஆயிடுச்சு அந்த சீன் அப்போ. இல்ல மறுபடியும் ரீடேக் சொல்லியா பப்ளு நம்ம ஏப்பா போயப்பா அப்புறம் ஏன் பம்புற? சரிப்பா பப்ளு நம்ம எங்க போயிருக்கிறோம்ட்டு இது உயிர் நாடி விட்டு போல 4 மணிக்கு ரெடியா இருன்னு சொன்னது. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. சன்ரைஸ் போற 6 மணி ஆயிடுச்சு. போறதுக்குள்ள ரேஸ் ஆயிட போகுது. இன்னும் போய் ரீச் ஆகல. நம்ம இதோட 4-5 வாட்டி எல்லா இடத்துக்கும் போய்க்கிறோம். சன்ரைஸ் பாத்துருவோம். இன்னைக்கு சன்ரைஸ் பாத்துருவோம். ஒரு வாட்டி போயிட்டு கடல்ல கேரளால போய் உக்காந்து சன்ரைஸ் பாத்துருவோம் அப்படின்னு உக்காந்துக்கிறோம். 2 hour ஆகி போச்சு. ஆனா லைட் மட்டும் இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறமா வந்து சொல்றாங்க சன்ரைஸ் இது சார், இது வெஸ்ட் அப்படின்னு. காத்தி கானேட்டா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நேரா வந்து ரஸ்கேலிட்டு ஒரே எட்டு வத சன்ரைசஸ் இந்த ஈஸ்டா அப்படின்னு. அதுக்கு என்ன மூதேவி இது வெஸ்ட். 2 hour அப்படியே குத்த வச்சாங்க. எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நான் சன்ரைஸ் பார்க்கலாம்னா இது வானம் மூடி இங்கே பாத்துக்கோங்க பாஸ். 12 மணிக்கு தான் வரம் போல்றது இந்த வானத்தை. சரி நந்தில்ஸ் பத்தி ஒரு 2-3 இது சொல்லு. என்னத்த சொல்றது? கெட்ட விஷயங்கள் பத்தி அப்படியே அங்க என்ன பிரபலம் என்ன ஃபேமஸ்னா சன்ரைஸ் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. தில்ஸ்னாலே சன்ரைஸ் தானா? இல்ல காத்துல வருமா எவ்வளவு பேசுங்க இப்ப பேசுறா. பேசுறா இல்ல காத்துல வருமா நான் தான் சொன்னேன். நந்தில்ஸ்னா சன்ரைஸ் தான் ஹைலைட். அதே கண்டுபிடிச்சு பேசினுக்குது. சரி வேற சொல்லு. வேற என்ன பத்தி பேசியா? நந்தினியா? நந்தினி பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? இவரு நந்தில்ஸ்னா தான் தெரியாது. நந்தினி சாந்தினி இதெல்லாம் பேர்கள்லாம் நல்லா தெரியும். பெண்கள்னாலே எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. நந்தி ஹில்ஸ் என்ன பெங்களூர் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் டிரைவ் லாங் டிரைவ் ஏய் அந்த வீக்கெண்ட் காலத்துல டிரைவ். டிப்பு இரா, ஒரு நிமிஷம். குதிரையில இரு, போவார், ஒரு நிமிஷம் இரு. வருவார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தே இல்லையா? இல்ல என்ன கேட்டியா? நந்தில்ஸ் பெங்களூர்ல இருந்து தூரத்துல இருக்கிறதுனால நம்ம கிட்டத்துல போய் பாக்குறோம். இல்லையா சும்மா ஒரு லாங் டிரைவ் மாதிரி. கிட்ட இருக்கிறதுனால லாங் டிரைவா நம்ம போய் பாக்கணும். கிட்ட இருந்தா அப்புறம் லாங் டிரைவ். அப்புறமா அங்க போற வழியில ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க நந்தில்ஸ் போய்க்கிறீங்களா ராஜேஷ்? போயிருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? அது வர்ஸ்டான ஒரு முன்னாள் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொன்னீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி போனேன். அம்மாடி அதுதான் கடைசி. இன்னொரு வாட்டி நந்தி ஹில்ஸ் என்னோட பக்கமே
கசப்பான நந்தி ஹில்ஸ் எது கசப்பு? கசப்பான அனுபவங்கள். நெக்ஸ்ட் இவ்வளவு பண்றாங்க கரெக்டா வரல அது ரெக்கார்ட்ல. மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஐயோ ஃப்ரெண்ட் பாத்துக்கோ. இரு அரை வரை பேசினுங்கிறோம். ரெக்கார்ட் ஆச்சு, எடுத்து பாத்துரு. மகனே ரெக்கார்டு மட்டும் நீ போடல இப்போ. யாரா அது மிமிக்ரி பண்ணிருக்கிறது? இல்ஸ் மலை உச்சி. ஐயோ இது தெரியாம பர்ஃபார்மன்ஸ். இங்க பாரு, அதெல்லாம் பேசுறதுதான், இதெல்லாம் எடிட்ல போயிடும். ஆமா ஆமா. நம்ம ஒரு மந்தி பிரியாணி போட்டோமே, உங்ககிட்ட சொன்னது தானே அது? நீ பாத்தியா அது? இல்லையே. நீ வரல. மந்தி பிரியாணி பார்த்தேன் நானு. அடி பொலி. யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். அடி பொலி தானே? அது பார்த்தேன். பாத்தியா? பர்ஃபார்மன்ஸ் பத்தி வெளிய பேசிட்டாடா இவன். யாரு இவன் என்னவா? என்னயா இது மோக்கியா பண்ணிக்கிற? ரொம்ப ஃபேக் ஆகுது, ஆர்டிபிஷியல் ஆகுது. சுனாப்பானா லேசாதான் அவங்க இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா? சரி ஓகே, சரி ஆமா தானே. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இப்படி சாப்பிட்டு அதே மாதிரி பண்ணி காமிக்க. பண்ணியா? பண்ணு. அப்படி இல்லையா? வண்டி பாட்டு அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். பண்ணு 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 ஒரு பண்ணு. realistic சுடு 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 சுடு. சுடு. பண்ணு. ஏதோ ரோலிங்ல தாக்குது, ஆன் பண்ணி இல்லையா? பண்ணு பண்ணு. அப்படி இல்ல. நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலப்பா. இன்னைக்கு ஃபுல்லா இவன் மந்து அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் இவனை பார்க்கும் போதெல்லாம் ஆடி போலி அடி போலி ஆகும் அப்படின்ற சொல்லி காட்டுறேன். நான் அந்த மாதிரி சொல்லலையா? சரியா ஜாஸ்தி வானையா உன்னோட ஃபேவரட் டேலாக். வெல்கம் டு அண்ணா கூட இருக்கலாம், தம்பியா கூட அத மட்டும் ரீரிபீட் பண்ணியா? அது வேணாயா, அது வேணாம். அது எது எப்போ சரிப்படி உள்ள தெரியாதுன்றியா? அது கரெக்ட் தான். விஜய் குமார் இன்னும் கூட ஞாபகம். அது வீடியோ இருக்குது இன்னும். அது ஐயோ சரி கூட போடலாம். நெக்ஸ்ட் என்னயா? பைக் ட்ரிப்பா? பைக் ட்ரிப் தான் போகணும்னு ஆசை. இவ்வளவு டிராபிக் எல்லாம் நம்மள மாதிரி தான் எல்லாருமே. இங்க பாரு, நம்மளாவது கார் எடுத்துன்னு வந்துடும், அவன் லாரி தூக்கின்னு வந்துட்டுக்கான். அவன்கிட்ட என்ன ஆகுதோ அது எடுத்துன்னு வராங்க. ஏர்போர்ட்டுக்கு போறாங்கல்ல ரொம்ப பேரு. லாரியை தூக்கி நான் ஏன் ஏர்போர்ட்டுக்கு போறேன்? காரை சொன்னேன். ஜி நான் வண்டி வாங்கினேன் தெரியுமா, கேடிஎம். அப்போ எடுத்துன்னு வந்து நம்ம டீ ஹோட்டல்ல உட்காந்துக்கிறோம். அப்போ வந்தான், வந்துட்டு ஜி நானும் வண்டி வாங்க போறேன். ஆமாயா, சரி என்ன வண்டி வாங்குறேன்னாக்கா, நீ வண்டி தான் கேடிஎம் வாங்க, நானே கேடிஎம் வாங்குறேன் அப்படின்னா. சரி ஓகேயா, வாங்கிட்டு நம்ம 2 பேர் டிராக் ரேஸ் போறோம், இது போறோம் அது போறோம். என்ன பேச்சு, அந்த ரெயின் கோட் வாங்குறோம், அது ஜாக்கெட் கூட தெரியாத ரெயின் கோட் வாங்கி போடுறியா, காலைல ஷூ போடுற, மெட்டி போடுறேன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு என்ன வண்டி வேணும் தான் பஸ். நான் கேட்டது நீ கேட்டது அது கரெக்ட் தான். இல்ல நம்ம நினைச்சு நல்லா இருக்கும். ஓ ரகுவரன் வந்துட்டான் பண்றது. மிமிக்ரி எல்லாம் பண்ணுவியா? நீ பண்ணியா நீ பண்ணியா? என்ன பண்ணியா? பண்ணது என்ன சின்ன சேவிங் பண்றியா? புஷ்பா புருஷனா? அது கிட்டயா? இல்ல மேன், நோ ஆன்டிடா, அது பாவம். அதுவே புருஷன் எதை திட்டான்னு ஓட்டின்னு போயிருக்குது. இதுல இருக்கிறது மறந்துட்டான். உனக்கா இல்ல இதுதான் சாக்குன்னு நீ உட்காந்து பாக்க. அதான் சந்தியா நம்புது பத்தியா, வீட்டுக்கு வாடி நீ இருக்குது. இவன் எப்படி போனா எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அண்ணாஜி இவங்க போட்டோ ஷூட். ஏய் என்ன சலிச்சுக்கிற? போட்டோ ஷூட்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு அவனுக்கு. 5 நிமிஷம் சிரிக்கிறதுக்கு எப்படின்ற ஒரு நாளெல்லாம் சிரிச்சு வந்தேன். எனக்கு கரெக்டா போட்டோ ஸ்டில்லுக்கு வந்தா
மூஞ்சி ஸ்மைல். நான் செல்ஃபி எடுத்து எப்படா நீ பாத்துக்கிறியா? நான் அப்பவே சொல்லிட்டேன் நான் போட்டோ ஷூட் எல்லாம் வேணாம், இந்த கர்மாந்திர பிடிச்சதெல்லாம் வேணான்ட்டா. 100 பேர் கூட இல்ல சப்ஸ்கிரைபர். அதுக்கு ஏன் பண்ணி இவ்வளவு நேரம் வேலைக்கு பிடிச்சிட்டு 100 பேர் இருக்குல்ல இல்ல ஆட்ட மாறுற